பாஜக வர்சஸ் ஆம் ஆத்மி கட்சி. 3 முறை தொடர்ச்சியா இந்தியாவை ஆளக்கூடிய வாய்ப்பு இருந்தும் கூட பாரதிய ஜனதா கட்சியால கடந்த 28 ஆண்டுகளா டெல்லியை ஆட்சி செய்யவே முடியல. கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் கழிச்சு டெல்லியில ஆட்சி அமைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினர். ஹைலைட்டான விஷயம், அவங்க பயன்படுத்தின கடைசி ஆயுதமான அந்த பிரம்மாஸ்திரா, அதுதான் பட்ஜெட்ல அறிவிச்ச அவங்களுடைய அறிவிப்புகள். I am now happy to announce that there will be no income tax payable up to income of 12 lakh rupees. எப்படியா இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியினர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. दिल्ली की जनता का बहुत बहुत एक बार फिर से धन्यवाद करता हूं और ये जीत ये प्रधानमंत्री नरेंद्र मोदी जी की जीत है, ये सभी दिल्ली वासियों की जीत. முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் முதல் கொண்டு முக்கிய தலைவர்கள் அத்தனை பேரும் சிறையில் அடைக்கப்பட்டது மக்களுக்கு ஒரு விதமான அயற்சியை கொடுத்தது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. अरविंद केजरीवाल का अरेस्ट भारतीय जनता पार्टी की और प्रधानमंत्री नरेंद्र मोदी जी की एक राजनीतिक साजिश है. இதுல ஆரம்பத்திலிருந்தே இருந்த இடம் தெரியாம இருந்தாங்க தான் காங்கிரஸ் கட்சி. வாவ் தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த தேர்தல் முடிவுகள் எதை சொல்ல வருது அப்படின்ற ஒரு டீட்டெயிலான அனலைஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 70 சட்டப்பேரவை தொகுதிகள். ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு மாநிலமாக தான், யூனியன் பிரதேசமாக தான் டெல்லி இருந்துகிட்டு இருக்கு. அரசியல் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் டெல்லி தான் அடிப்படை ஆதாரம். இங்கிருந்து தான் அத்தனை வியூகங்களுமே வகுக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அப்படியான ஒரு டெல்லியை 3 முறை தொடர்ச்சியாக இந்தியாவை ஆளக்கூடிய வாய்ப்பு இருந்தும் கூட பாரதிய ஜனதா கட்சியால் கடந்த 28 ஆண்டுகளா டெல்லியை ஆட்சி செய்யவே முடியல. இதுல மாநகராட்சியே கிட்டத்தட்ட அவங்க 30 ஆண்டுகளுக்கு மேல வச்சிருந்தாலும் கடந்த ஆண்டு நடந்த மாநகராட்சி தேர்தலையும் அவங்க தோல்வியை தான் சந்திச்சிருந்தாங்க. அதனால டெல்லி அவங்களுக்கு ஒரு அவமானகரமான இடமாவே தொடர்ச்சியா இருந்துட்டு வந்துச்சு. அவங்களுடைய அதிகாரத்தை முழுமையா செலுத்த முடியாத ஒரு இடமாவே இருந்துட்டு வந்துச்சு. மற்ற மாநிலங்கள் அனைத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் எப்படி ஒரே ஒரு இடம் கிடைச்சா கூட போதும், அதை பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியினர் கொண்டாடி தீர்ப்பாங்களோ அதே மாதிரி மற்ற எல்லா வெற்றிகள் இருந்தாலும் கூட டெல்லி அவங்களுக்கு கை கூடாம இருந்தது. அவங்களுடைய அந்த ஒட்டுமொத்த வெற்றியையும் முழுமையா கொண்டாட முடியாத ஒரு சூழல்ல தான் இருந்தாங்க. இப்போ அந்த நிலைமை மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் கழிச்சு டெல்லியில ஆட்சி அமைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினர். अंतिम परिणाम की प्रतीक्षा करनी चाहिए, परंतु हमें पूर्ण विश्वास है कि अंतिम परिणाम रुझानों से अधिक निर्णायक रूप से भारतीय जनता पार्टी के पक्ष में होंगे. இதுக்காக அவங்க செஞ்ச ஏற்பாடுகள் அப்படின்றது ஏராளமான விஷயத்த சொல்ல முடியும். அவங்க தேர்தலை அணுகின விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான விஷயம். பாரதிய ஜனதா கட்சியுடைய அத்தனை மாநில முதல்வர்களும் டெல்லியில முகாமிட்டிருந்தாங்க. அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இங்க நேரடியா வந்து தேர்தல் பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டாங்க. முக்கிய தலைவர்கள் அத்தனை பேருமே இங்கே தான் இருந்தாங்க. பிரதமர், மத்திய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அமித்ஷா, ஜேபி நட்டா, ராஜ்நாத் சிங் இப்படின்னு அத்தனை பேரையுமே நம்மளால பட்டியலிட்டு சொல்ல முடியும். அவ்வளவு ஏன், மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள் முதல் கொண்டு மாநில நிர்வாகிகள் முதல் கொண்டு டெல்லியில தான் முகாமிட்டிருந்தாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்ச திருச்சியிலிருந்து வந்த ஒரு நபர், அவரு திருச்சி அளவில் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகி. அவரை டெல்லியில அதிக அளவுல தமிழர்கள் வசிக்கக்கூடிய இடங்களுக்கு பொறுப்பாளராக போட்டாங்க. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான தமிழர்களை பொறுப்பாளர்களா அங்கங்க போட்டிருந்தாங்க. ஒரு 2 வீதிக்கு ஒரு பொறுப்பாளர் அப்படின்ற ரீதியில அவங்க அந்த தேர்தலுக்கான கட்டமைப்புகளை மேம்படுத்தி இருந்தாங்க. அப்படின்றதுல இருந்தே அவங்களுடைய அசுர உழைப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றத பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் தொடர்ச்சியா பாரதிய ஜனதா கட்சியினரால முடக்கப்படக்கூடிய விஷயம், அது வழக்குகள் மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், இல்லாட்டி கட்சி தாவல் மாதிரியான விஷயங்களாகட்டும், இப்படியான விஷயங்கள் மூலயமா தொடர்ச்சியா எதிர்கட்சிகள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் இவர்களுடைய இந்த பெரிய வெற்றிக்கான ஒரு அடிப்படை காரணமா இருக்கு. எப்படியா இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியினர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாங்க.
दिल्ली की जनता का बहुत बहुत एक बार फिर से धन्यवाद करता हूं। और ये जीत ये प्रधानमंत्री नरेंद्र मोदी जी की जीत है, ये सभी दिल्ली वासियों की जीत है। இது எல்லாத்தையும் விட அந்த கட்சி கிட்ட இருந்த ஒரு அடிப்படை ஒழுக்கம் அப்படின்றதா ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்வர் வேட்பாளர் யாருன்னு அறிவிக்கல, நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு மந்திரி பதவி கிடைக்கும் அப்படின்ற உறுதிப்பாடு எதுவும் கொடுக்கப்படலை. நிறைய மூத்த தலைவர்களுக்கு கல்தா கொடுக்கப்பட்டுட்டு இளம் தலைமுறையினர் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. உங்களுக்கான வாய்ப்பு இதுதான், கடைசி வாய்ப்பு, இதை பயன்படுத்தினா கட்சியில் உங்களுக்கான எதிர்காலம் இருக்கும், இல்லையட்டி இருக்காது. இந்த மாதிரியான நேரடியான ஒரு சவால்களை அவங்க முன்னாடி வச்சு அவங்க தேர்தலை அணுகுனாங்க. அவங்களும் ஒரு போர் குணத்தோட தான் இந்த தேர்தலை பாரதிய ஜனதா கட்சியினர் அணுகுனாங்கன்னு கூட சொல்லலாம். இது எல்லாமே அவங்களுக்கு கைகூடி இருக்கு. இன்னொரு பக்கம் மகா கும்பமேளா மாதிரியான ஆன்மீக நிகழ்வுகளை நடத்துறது மூலியமா டெல்லியில் அவங்க மேற்கொண்ட பிரச்சாரங்கள், ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் டெல்லியில பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, கங்கையை நாங்கள் தூய்மைப்படுத்திட்டோம், கங்கையில எந்த இந்துக்கள் வேண்டுமானாலும் வந்து புனித நீராடலாம், அவ்வளவு தூய்மையா இருக்கு, மகா கும்பமேளா தான் அதுக்கு உதாரணம். அதே நேரத்தில் டெல்லியில ஓடக்கூடிய யமுனையை ஆம் ஆத்மி கட்சி தலைமையிலான டெல்லி அரசு அசுத்தப்படுத்திட்டாங்க. அதனால இந்துக்கள் இங்க மூழ்கி நீராடி கொண்டாட முடியல, சத்பூஜா மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்த முடியல, இந்து விரோத ஆட்சியாக தான் இந்த ஆம் ஆத்மி ஆட்சி நடக்குது. இந்த மாதிரியான நேரடி தாக்குதல்கள் அப்படின்றத தொடர்ச்சியா முன் வச்சாங்க. இந்த விஷயங்களும் பாரதிய ஜனதா கட்சியினருக்கு மிகப்பெரிய சாதகமான ஒரு முடிவா இந்த தேர்தல் மூலியமா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது எல்லாத்தையும் விட ஹைலைட்டான விஷயம், அவங்க பயன்படுத்துகிற கடைசி ஆயுதமான அந்த பிரம்மாஸ்திரா. அதுதான் பட்ஜெட்ல அறிவிச்ச அவங்களுடைய அறிவிப்புகள். We have periodically reduced their tax burden. Right after 2014, the nil tax slab was raised to 2.5 lakhs of rupees, which was further raised to 5 lakh rupees in 2019 and to 7 lakh rupees in 2023. This is reflective of our government's trust on the middle class taxpayers. I am now happy to announce that there will be no income tax payable up to income of 12 lakh rupees. அதிலும் குறிப்பா டெல்லி மாதிரியான அர்பன் பகுதிகள், நகர்ப்புற பகுதிகள் 80% இருக்கக்கூடிய இந்த மாநிலத்துல மிடில் கிளாஸ் அவங்க தான் ரொம்ப ரொம்ப பெரிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவங்க. அவங்கள குறி வச்சு இந்தியா முழுமைக்குனாலும் தேர்தல் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸுக்கு நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த வருமான உச்சவரம்பு 12 லட்சமா உயர்த்தினது அப்படின்றது கடைசி 2 நாட்கள்ல நிலைமை அப்படியே தலைகீழா மாத்துச்சு அப்படின்றதான் களத்துல இருந்து நம்ம பார்த்த பொழுது நம்மளால நேரடியா தெரிஞ்சுக்கிட்ட விஷயமா இருக்கும். ஸோ இது எல்லாமே இவ்வளவு பெரிய வெற்றியை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஈட்டி கொடுத்திருக்குது. இதை விட மிக முக்கியம், அவங்க தொடர்ச்சியா அவங்க தலைமை வகிக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்க தான் வலுவானவங்க, மக்கள் எங்களை தொடர்ந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. மகாராஷ்டிரா, ஹரியானாவுக்கு அப்புறமா நாங்க டெல்லியும் கைப்பற்றிட்டோம் அப்படின்ற அந்த வீர விஷயங்களை பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் கூட்டணி கட்சிகள்ல நாங்க தான் தலைமை அப்படின்றத மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி. சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆம் ஆத்மி கட்சியுடைய செயல்பாடுகள். ஆம் ஆத்மி கட்சியும் சலைச்சவங்க இல்ல, கடுமையான முறையில போட்டி போட்டாங்க, கடுமையான முறையில சண்டை செஞ்சாங்க. இல்லாட்டி 12 வருஷமா ஒரு கட்சி மாநிலத்தை தொடர்ச்சி ஆட்சி செஞ்சும் கூட அவங்களால டீசென்டான ஒரு நம்பர்ஸை பெற முடியுது அப்படின்னா அவங்க இந்த மாநிலத்தில் மேற்கொண்ட மக்கள் நல திட்டங்கள், அது ஒரு மொஹல்லா கிளினிக் மாதிரியான சுகாதார திட்டங்களாகட்டும், பள்ளிகளை தரம் உயர்த்தக்கூடிய கல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும், சாலை மேம்பாடாகட்டும், குடிநீர் கொடுக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், மெயினாக ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு அவங்க கொடுத்த இலவச மின்சாரமாகட்டும், இது எல்லாமே மக்களுக்கு அந்த கட்சி மீதான நம்பிக்கையை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனாலும் கூட ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் முதல் கொண்டு முக்கிய தலைவர்கள் அத்தனை பேரும் சிறையில் அடைக்கப்பட்டது மக்களுக்கு ஒரு விதமான அயற்சியை கொடுத்தது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. अरविंद केजरीवाल का अरेस्ट भारतीय जनता पार्टी की और प्रधानमंत्री नरेंद्र मोदी जी की एक राजनीतिक साजिश है. இன்னொரு பக்கம் மிக முக்கியமான விஷயமா பார்க்கணும் அப்படின்னா, நிறைய தலைவர்கள் சிறையிலேயே இருந்தாங்க. உதாரணத்துக்கு சத்யேந்திர ஜெயின் கிட்டத்தட்ட 2.5-3 ஆண்டுகளா சிறையிலேயே தான் இருக்கிறாரு. அவருக்கு இந்த முறை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனா வாசலுக்கு வராத, வீதிக்கு வராத ஒரு சட்டமன்ற உறுப்பினரை எப்படி மீண்டும் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க? இப்படியான நிறைய குழப்பங்கள் இருக்குது. கடைசி நேரத்தில் கைலாஷ் கெலாட் மாதிரியான மூத்த அமைச்சர்கள் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில இணைஞ்சது, காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி அமைக்காது, இந்த மாதிரியான நிறைய எதிர்மறையான விஷயங்கள் இருந்தாலும் கூட அவங்க
கடந்த 10-12 ஆண்டுகள்ல அவங்க அடைஞ்ச அந்த உயரம் அப்படின்றது ரொம்ப மிகப்பெரியது. சாதாரண மாநில கட்சி, அதுவும் ஒரு யூனியன் பிரதேசத்தை மையமா வச்சு உருவான ஒரு கட்சி ஒரு தேசிய கட்சியா உருவெடுத்திருக்காங்க அப்படின்னா அதுக்காக அவங்க செலுத்தின உழைப்பு அளப்பரியது. ஆனா அந்த உழைப்பு இந்த தேர்தலில் அவங்களுக்கு பலனளிக்கல. முக்கியமா அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா மாதிரியான முன்னணி தலைவர்கள், இந்த கட்சியுடைய ஃபவுண்டிங் மெம்பர்ஸே தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்களை மனதளவுல சோர்வடைய செய்யும் அப்படின்றது தான் யதார்த்தமான விஷயம். இதுல இருந்து அந்த கட்சி எப்படி மீள போறாங்க அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல அதிக சுவாரஸ்யம் நிறைந்த விஷயமா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. மூணாவதா காங்கிரஸ் கட்சி. டெல்லியை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டி அப்படின்றது வெறும் பெயர் அளவுல தான் இருந்தது. நிதர்சனத்துல இங்க நிலவியது வெறும் இருமுனை போட்டி தான். அதுதான் பாஜக வர்சஸ் ஆம் ஆத்மி கட்சி. இதுல ஆரம்பத்திலிருந்தே இருந்த இடம் தெரியாம இருந்தாங்க தான் காங்கிரஸ் கட்சி. ராகுல் காந்தி கடந்த 10-15 நாட்களா மட்டும்தான் அவரால் ஃபீல்டுக்கு வர முடிஞ்சுது. வாக்கு சேகரிப்பு முடியறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் பிரியங்கா காந்தியால டெல்லி மாநிலத்துடைய தெருக்களை ஹிட் பண்ண முடிஞ்சது. மல்லிகார்ஜுன கார்கே தேசிய தலைவராக இருக்கிறாரு. அவருடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு இருந்ததுன்ற எந்த தகவலும் இல்லை. சோனியா காந்திக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கனால அவங்க ஃபீல்டுக்கு வர முடியல. டெல்லி மாநில காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கடுமையான உள்கட்சி பூசல், நானா நீயா, அவங்களுக்கான வெற்றி எதுவுமே கிடைக்கல. ஆனால் அதுக்குள்ள நான் தான் முதல்வர், நான் தான் அமைச்சர்ன்ற மாதிரியான அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பேச்சுகள் அப்படின்றது பெரிய சிக்கலை அவங்களுக்கு ஏற்படுத்துச்சு. அது டெல்லி தேர்தல் முடிவுகளில் வெளிப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இதுல மிக முக்கியமான விஷயம், யாரை எதிர்க்கிறது அப்படின்றதுல காங்கிரஸ் கட்சிக்கு நிலவிய கடைசி நேர குழப்பம். ஆம் ஆத்மி கட்சியை எதிர்க்கணுமா வேணாமா அப்படின்றதுல காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைமைக்கும் மாநில தலைமைக்கும் இடையில நிறைய முரண்பாடுகள் இருந்தது. மற்ற கட்சிகள் மாதிரி தலைமை சொல்லக்கூடியது அப்படியே ஏற்று நடக்கக்கூடிய நிர்வாகிகளா மாநில நிர்வாகிகள் எங்கேயுமே இல்லை அப்படின்றது தான் நம்ம தொடர்ச்சியா காங்கிரஸுடைய வரலாறா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். டெல்லியிலும் அதுதான் நடந்தது. கடைசி நேரத்துல தான் ஆம் ஆத்மி கட்சியை ராகுல் காந்தி திட்டி பேச வேண்டியதா இருந்தது. ஆனா அதுக்குள்ள காலம் கடந்ததா இருந்தது. அந்த இடத்தை பாரதிய ஜனதா கட்சி கச்சிதமா பிடிச்சிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியுடைய அத்தனை வாக்கு வங்கிகளையும் ஆம் ஆத்மி கட்சி தான் ஒரு காலத்துல இழுத்திருந்தாங்க தங்கள் வசம். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய அந்த வாக்கு சதவிகிதம் அப்படின்றது எல்லா தரப்புக்கும் சிதறி போயிருச்சு அப்படின்றத பார்க்க வேண்டியதா இருக்கு. கூட்டணியில, இந்தியா கூட்டணியில தலைமை அப்படின்ற ஒரு பெயரளவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் சந்திக்கக்கூடிய தொடர் தோல்விகள் இந்த கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கான இருப்பை சற்று குறைச்சிரும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நாடாளுமன்றத்துக்குள்ளேயோ அல்லது வேற போராட்டங்கள்லையோ அவங்க ஒன்றா இருந்தாலும் கூட தேர்தல் மாதிரியான நேரங்கள் அப்படின்னு வரும் பொழுது காங்கிரஸ் கட்சியுடைய பேச்சை இனி எந்த அளவுக்கு மற்ற கட்சிகள் எதிர்பார்ப்பாங்க, கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் பெரிய சந்தேகம். இந்த ஆண்டு இறுதியில் நடக்கக்கூடிய பீகார் சட்டப்பேரவை தேர்தலாகட்டும், இல்லை அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில சட்டப்பேரவை தேர்தலாகட்டும், இது எல்லாத்திலுமே காங்கிரஸ் கட்சி டெல்லியில் அடைஞ்ச தோல்வி அவங்கள அந்த இடங்கள்லையும் கடுமையான முறையில் பாதிக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. மொத்தத்தில் இந்த 3 கட்சிகளுமே இந்த தேர்தலை அணுகுன விதம் தான் அவங்களுக்கான வெற்றிகளை ஈட்டி கொடுத்துருக்குறாங்க. பாரதிய ஜனதா கட்சி அதுக்காக பயன்படுத்தின வழிகளில் நிறைய பேருக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கும். நிறைய பேர் அது தவறான வழி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாலும் அவங்களுடைய பார்வையில் அவங்களுக்கு தேவையான வெற்றி, அந்த வெற்றியை தேர்தலில் அந்த மாதிரியான கருணைகள் எதுவும் பார்க்க முடியாது. வெற்றி மட்டும்தான் நிலை பெற செய்யும் அப்படின்னும் பொழுது அவங்க எடுத்துக்கிட்ட ஆயுதம் அவங்களுக்கு பலனளிச்சிருக்கு. ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு இதில் மோசமான தோல்வி கிடைச்சிருக்கு. அதுலேயும் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தோல்வி அவங்க இன்னும் கீழான நிலைக்கு போறதுக்கான ஒரு வழிவகையை தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வரக்கூடிய நாட்கள்ல நிறைய மாற்றங்களை தேசிய அளவிலான அரசியலில் ஏற்படுத்த போகுது. கூட்டணிகள் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, புதிய கூட்டணிகள் உருவாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையுமே வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ந்து நம்ம சுவாரஸ்யமா பார்க்க போறோம்.